வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 30. எபிலாக். அவனுக்கென அம்பா சமுத்திர ஐயர் ஓட்டலு அல்வா மாதிரி தாழம் பூவென தல தல தலவென என்ற பாடல் அந்த மண்டபம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்க, மணமகன் அறையில் தம்பியின் வேட்டியை சரி செய்து கொண்டிருந்தான் தமிழறிவாளன். ஏ அண்ணா என்று கூச்சத்தில் நெகிழ்ந்த இளங்கோவை கண்டு வாய்விட்டு சிரித்தவன், இறுக்கி கட்டலனா மணமேடை ஏறதுக்குள்ள மானம் இறங்கிடுனா தம்பி என்று கூற, ஐயோ அண்ணா என்றான். ஏண்டா இனியா வந்து தாங்கி பிடிப்பான்னு சொல்றியா என்ற அறிவு கேலி செய்ய, அவ இழுத்து விடாம இருந்தா சரி என்று முணுமுணுத்தான். சிரித்தபடி தம்பியை தயார் செய்தவன், எங்கடா உங்க அண்ணி என்று கேட்க, ஏன் உன் வேட்டியை சரி செய்யணுமா என்று அண்ணனை கேலி செய்தான். போட்டனா என்று கை ஓங்கிய போதும் அவன் முகத்தில் புன்னகைக்கு பஞ்சம் இல்லை. அண்ணா ஏலும் இசையும் எங்க? அன்னை காலையில இருந்து அதுங்களை மேய்க்கதான் போராடிக்கிட்டு இருந்தாங்க என்று இளங்கோ கூற, டேய் என் பொண்ணுங்க என்ன ஆடா மாடா மேய்க்கிறதுக்கு என்று அதட்டினான். அப்போதே தனது 5 வயது இரட்டை மகள்களோடு உள்ளே நுழைந்த நறுவி, அப்ப சரி, ஆடு மாடு இல்லாம குழந்தைகளா இருக்கிற உங்க பொண்ணுங்கள நீங்களே மேய்ச்சிடுங்க. இல்ல இல்ல பாத்துக்கோங்க என்று கடுப்பாய் கூறினாள். இளங்கோவும் அறிவும் திரும்பி பார்க்க, காலையில் சிரத்தை எடுத்து நறுவி செய்த அலங்காரமெல்லாம் அலங்கோலமாய் இருந்தது. ஏ வாண்டுகளா, என்னது இது என்று இளங்கோ கேட்க, இயல்தான் சித்தா, இசைதான் சித்தா என்று ஒன்று போல் இரு மழலை குரல்கள் கேட்டன. அதனுடன் ஒரு இலவச சண்டை காட்சியும். வழக்கம் போல் பெண்கள் தங்கள் முடியை பற்றி இழுத்து கொண்டு சண்டை பிடிக்க, பாப்பா என்ற லேசான அதட்டலுடன் பதறிக்கொண்டு வந்த அறிவு இருவரையும் பிரித்து விட்டான். என்னோட பாபியை இயல் பிச்சித்தாப்பா என்று இதழ் பிதுக்கி தமிழிசை கூற, எனக்கு கொஞ்ச நேரம் விளையாடத்தானுதான் வாங்கினேன், அவ இழுத்ததாலதான் பிச்சுது என்று இயல் கூறினாள். ரெட்ட பிள்ளைகளுக்கு ஒத்தையா வாங்காதனா கேக்குறியா என்று கூறும் பார்வையோடு அறிவு நறுவியை முறைக்க, ஒத்துமைக்கு பிறகு எங்க போறது என்று கூறிடும் பார்வையோடு நறுவி முறைத்தாள். முறைக்கும் பார்வையிலேயே அண்ணன் மற்றும் அண்ணி தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அழகில் திருமணம் மீதான ஆசையும், தன்னவளாக வரவிருக்கும் இனிய நிலாவின் மீதான நேசமும் ஆயிரமாய் பெருகியது இளங்கோவிற்கு. இயல், இசை, அம்மா என்ன சொல்லிருக்காங்க? 2 பேரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல. ஒத்துமையா இருந்தாதான் நல்லதுன்னு அப்பா உங்களுக்கு மாடு கதை சொல்லிருக்கேன் தானே என்று குழந்தைகளுக்கு அறிவுரை கூற, கண்கள் கலங்க அம்மாவை பார்த்தனர். என்னடி என்ன பாக்குறீங்க? இப்படி சண்டை போட்டு முடியெல்லாம் இழுத்துக்கிட்டா அடிதான் என்று நறுவி கோபம் போல் கூறிவிட்டு சென்று இளங்கோவிற்காக கொண்டு வந்த நகையை அணிந்துவிட, பிள்ளைகள் அன்னையை ஏக்கமாய் பார்த்து இதழ் பிதுக்கினர். அச்சோ பாவம் அண்ணி என்று இளங்கோ முணுமுணுப்பாய் கூற, பாவமாதான் இருக்கு. போய் உடனே கொஞ்சிட்டா குளிர் விட்டு போயிடும். யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும் இல்லா. இல்லனா நம்மள யாரு திட்ட போறாங்கன்னு ஒரு தைரியம் வந்துடும். பொண்ணுங்கன்னு வந்துட்டா உங்க அண்ணன் உருகிடுவாரு. பிறகு நானாவது கொஞ்சம் கோபத்தை இழுத்து பிடிக்கணும்ல என்று மெல்லிய குரலில் கூறினாள். எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கீங்க அண்ணி என்று அவளது கன்னங்களை பற்றி கொஞ்சிய இளங்கோ, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க என்று கூற, வேகமாக இயலும் இசையும் கைகளை குலுக்கி கட்டி அணைத்து, மன்னிச்சு இயல், மன்னிச்சு இசை என்று கூறிக்கொண்டனர். அதைக் கண்டு வாய்விட்டு சிரித்த அறிவு மகள்களின் குடுமியை சரி செய்து உடையை திருத்தி, அம்மாக்கு மன்னிச்சு என்க வேகமாக அன்னையிடம் சென்று இரு பக்கமும் கட்டிக்கொண்டு, அம்மாக்கும் மன்னிச்சு, இனிமே இயலும் இசையும் சண்டையே போட மாட்டோம், குட் கேர்ள்ஸா இருப்போம் என்று கூறினர். அதில் மறைக்க முடியாத புன்னகையுடன் மண்டியிட்டு மகள்களின் கன்னத்தில் முத்தம் வைத்து, சமத்தா இருந்தா அம்மாவும் பாப்பாவை திட்டமாட்டேன், சண்டை போடாம இருக்கணும் 2 பேரும் என்று கூற, குழந்தைகளும் தலையசைத்து
அன்னைக்கு முத்தம் வைத்தனர். அங்கு உள்ளே நுழைந்த காமாட்சி, "இலா ரெடியாடா?" என்று கேட்க, "இதோ" என்று கைகள் விரித்து காட்டினான். கண்கள் நிறைய தன் மகனின் மணக்கோலத்தை ரசித்தவர் அவனுக்கு திருஷ்டி எடுக்க, "பாத்தி பாத்தி எங்களுக்கும்" என்று குழந்தைகளும் முன் வந்தனர். "உங்களுக்கு இல்லாமையாடிய ராஜாத்திகளா?" என்று பேத்திகளை கொஞ்சி தீர்த்தவர் பின் ஐயர் அழைக்கவும் அனைவருடனும் மணமேடை சென்றனர். காமாட்சி முதல் மகன் திருமணத்தைதான் விமர்சையாக கொண்டாட இயலவில்லை. இரண்டாம் மகனுக்காவது மண்டபம் பிடித்து பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டார். நாசுக்காக என்றாலும் வார்த்தைகளாகவே அவர் இதை வெளிப்படுத்தி இருக்க அறிவுக்கு சுள்ளென்று கோபம் வந்தது. அவங்க பேசுனது வருத்தமா இருந்தாலும், ஒரு அம்மாவா பிள்ளையோட கல்யாணத்தை நடத்தி பார்க்க அவங்களுக்கும் 1000 கனவு இருக்கும் தானே, அதை யோசிங்க என்று நறுவிதான் அவனை சமாதானம் செய்து வைத்தாள். அவர் ஆசைப்படி விமர்சையாக அவர்களது திருமணம் நடைபெற, அதில் வேலைக்கு பஞ்சமின்றி அலைந்து கொண்டிருக்கும் தன் மனையாளை கூட்டி வந்து மேடையில் நிறுத்திக் கொண்டான் அறிவு. இளங்கோ அன்னையின் எண்ணத்திற்காகவே தாய் பார்த்து திருப்தி பெறும் பெண்ணை மணப்பதென்ற தீர்மானத்தோடு இருந்தான். அவன் ஆசையெல்லாம் குணத்தில் தன் அண்ணியை போன்றிருக்க வேண்டும் என்பதே. ஊரே இல்லாத பேச்செல்லாம் பேசிய தன் அண்ணியை தனக்கென்று வர இருப்பவள் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிடக் கூடாது என்பதே அவனது ஒரே வேண்டுகோளாக இருந்தது. அதன்படியே பெண் பார்க்கும் படலத்தில் இனிய நிலாவிடம் தன் மனதில் இருப்பதையெல்லாம் கூறியிருந்தான். அனைத்தையும் வெளிப்படையாக பேசி தன் மனம் உணர்த்திய இளங்கோவை இனியாவிற்கும் நிரம்ப பிடித்தது. நல்ல குணமும் பண்பும் உள்ள பெண்தான் என்றாலும் விளையாட்டு குணமும் வாய்ப்பேச்சும் சற்றே அதிகம் அவளுக்கு. பிறர் மனம் நோகும்படியெல்லாம் பேச மாட்டாள் என்றாலும் வாய்க்கு வாய் வாயாடுவதில் வெற்றி வாகை அவளுக்குதான். அவளுடைய அந்த இயல்பும் இளங்கோவிற்கு மிகவும் பிடித்துவிட, இதோ திருமணம் வரை வந்து மணமேடையில் மனங்கள் இணைக்க காத்திருந்தனர். "பட்டு வேட்டி சட்டையில பயங்கரமா இருக்கீங்களே" என்று இனியா அவன் புறமாக தலையை லேசாக சாய்த்து கூற, "நீயும் அழகா இருக்கம்மா" என்றான் வெட்கத்துடன். "ஐயோடா, எவ்ளோ வெட்கம்! நாங்க பட வேண்டியது" என்க, "அடியே சும்மா இருடி" என்று சலித்த போதும் சிரித்த முகமாய் கூறினான். காமாட்சி பேத்திகளுடன் நின்று வந்தவர்களை காட்டி பேசிக் கொண்டிருக்க, மணமக்கள் பின்னே நின்று கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அறிவு மற்றும் நறுவி கவனித்துக் கொண்டனர். ஐயர் மந்திரம் ஓதிய மாங்கல்யத்தினை இளங்கோவிடம் கொடுக்க, அதை வாங்கியவன் தன் அண்ணன் மற்றும் அண்ணியை கண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தபடி அவனை நோக்க, சிரித்தபடி இனியாவை பார்த்தவன், "கட்டவா?" என்றான். "எப்ப எங்க வந்து கேக்குறீங்க?" என்றவள், "இப்ப நீங்க கட்டுங்க, அப்புறம் நான் கட்டிக்கிறேன்" என்று மெல்லொலியில் கூற, "ஆத்தி" என்று அதிர்ந்தவனாய் அவளுக்கு அத்திருமாங்கல்யத்தை அணிவித்தான். அதையடுத்து அடுத்தடுத்த சடங்குகள் ஒன்றை விடாமல் காமாட்சி அனைத்தையும் செய்ய வைத்திட, அனைத்தும் முடிந்த பின்பே மணமக்களை அழைத்துக் கொண்டு வீடு வந்தனர். அங்கு வைத்து மீதி சடங்குகளை நடத்த, "உங்க கல்யாணத்துல ஒரு குறையும் வைக்க கூடாதுன்னு வேண்டுதல் எதுவும் வச்சிருக்காங்களா?" என்று சோர்ந்த குரலில் இனியா கேட்டாள். அவளை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது. "அண்ணி" என்று அண்ணியை அழைத்தவன், "டயர்டா இருக்கு" என்று இனியாவை பார்க்க சிறு புன்னகையுடன் சென்று அத்தையிடம் பேசி இனியாவை கூட்டி சென்றாள். 5 வருடங்களில் அவ்வீட்டில் பலதும் மாறியிருந்தது. மாடியில் மேலும் 2 அறைகள் எடுத்து கட்டியிருக்க, அங்குதான் இளங்கோ மற்றும் இனியாவிற்கு அறை ஏற்பாடு செய்திருந்தனர். தற்போது அவள் ஓய்வெடுப்பதற்காக கீழே இருந்த அவன் அறையில் அவளை ஓய்வெடுக்க வைத்த நறுவி, வந்தவர்களை கவனித்து அனுப்பி வைத்த வண்ணம் இருக்க, குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு வந்த அறிவும் அவளுக்கு துணை புரிந்தான். வேலைகள் அனைத்தும் முடிய மனையாட்டியை கூட்டிக் கொண்டு வந்தவன், "கொஞ்ச நேரம் படுத்து எழு நவி" என்க, சோர்வான புன்னகையுடன் சென்று அலங்காரம் யாவும் கலைந்து வந்தாள். அவளை தன் கைவளையில் படுக்க வைத்துக் கொண்டவன் அவளையே நோக்க, கண்களை மூடியிருந்த போதும் அவன் பார்வையை உணரப் பெற்றவளாய், "என்னவா?" என்றாள். "இலா தாலி கட்ட முன்ன உன்னை பார்த்தான்ல, மனசே நிறைஞ்சிடுச்சுடி" என்று அறிவு கூற, கண்களை திறந்து அவன் புறமாக திரும்பி படுத்தவள், "ஏன்?" என்றாள். "இந்த வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வந்தப்போ எதிர்ப்பே தெரிவிக்காம உன்னை ஏத்துக்கிட்ட ஜீவன் அவன்தாண்டி" என்று கூற, "நானுமே யோசிப்பேன், என்ன காரணமோ
அவன் கூட ஒரு அழகான பந்தம் உருவாகிடுச்சுன்னு நினைப்பேன் என்றாள். நான் அம்மா கிட்ட எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு பொய் சொன்னனே, அது பொய்ன்னு தெரியாம அம்மா பேசி எப்பயோ இவன் கேட்டிருக்கான். அதுக்காக என்கிட்ட எப்படி சண்டை போட்டான் தெரியுமா? எவ்ளோ பேசுறாங்கற? என் அண்ணிக்காக நான் இருக்கேன். அவங்கள கஷ்டப்படுத்தின அவ்வளோதான்னு மிரட்டினான். என்று அறிவு கூற, புன்னகையாய், "இது எப்போ?" என்றாள். "எப்பவோ" என்று பெருமூச்சு விட்டவன், நான் சொல்லாமலே அது பொய்யின்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான். "அண்ணி மேல நீ பாசமா இருக்கான்னா, நீ அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தோணுதுன்னு சொன்னான். வானத்துல பறக்கிற போல இருந்தது அப்போ." என்று கூற, "என் தங்கத்தோட காதல் அப்படி" என்று அவன் மீசையை முறுக்கினாள். அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டவன், "லவ் யூ நவி" என்று கூற, "அவ்ளோ ஃபீலே இல்ல" என்றாள். அதில் சிரித்துக் கொண்டவன், "நான் என் அவிய நிறைய நிறைய காதலிக்கிறேன்" என்றவன் அவள் கன்னத்தில் இதழ் புதைய முத்தமிட, உடல் சிலிர்த்து நாணம் கொண்டவள் இதழ் கடித்து வெட்கம் அடக்கினாள். "இந்த ஃபீல் போதுமா?" என்று அவன் கேட்க, அவன் மார்பில் முகம் புதைத்து என்று வழக்கம் போல் அவள் சினுங்கிய ஒளி அவன் அகமெல்லாம் தித்திப்பாய் நிறைந்தது. அவள் அகத்தினை ஆள வந்த அவளுடைய அகவாளனின் அன்பில் அவள் வாழ்வு சொர்க்க பூமியாய் மாறிப்போக, அவள் அகமெனும் சொர்க்க பூமியை காதலால் ஆண்டு அதன் அரசனாகிப் போனான் அவன். அரசனும் அரசியுமாய் காதலெனும் சொர்க்கத்தில் திளைத்திருக்க, அவன் அலைபேசி அழைப்பை தாங்கி ஒலித்த பாடல் அவ்வறையை நிறைத்தது. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க என்ற பாடல் ஒலிக்க, ஒருவரை ஒருவர் காதலாய் பார்த்துக்கொண்டு இருவரும் கலகலவென்று சிரித்தனர். அவர்கள் சிரிப்பொலி அவர்கள் வாழ்வை இனிமையாக்க வேண்டி வாழ்த்தி விடை பெறுவோம். சுபம்.